Hey guys, welcome back to my channel. I'm Ashok Kumar. So இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நகரத்து வியாபாரி அப்படின்னு தான் அந்த கதையோட டைட்டில். ஸோ இந்த கதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே பத்தாது. இங்கிலீஷ் போயட், ரைட்டர், ஆக்டர், அப்புறம் நிறைய பிளேஸையும் எழுதியிருக்காரு. ஸோ ஏகப்பட்டதை பண்ணியிருக்காரு, சொல்லவே முடியாது. கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் அவரை பற்றி சிம்பிளாக சொல்லலாம். அண்ட் இவர் இது கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இது நான் கைடில் படித்தேன். ஸோ அவர் 38 பிளேஸ், 38 நாடகங்களையும் 150 சனட்ஸ், அதாவது அந்த அவங்களோட நாட்டுப்புறத்து பாடல் அந்த மாதிரி பாட்டெல்லாம் 154 பாடல்களையும் 38 நாடகங்களையும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 லாங் நெரேட்டிவ் போயம்ஸ் அதையும் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ கொடுத்துருந்தாங்க, பட் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் இந்த கதையோட கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா மொத்தம் ஏகப்பட்ட 7 கேரக்டருக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த 7 கேரக்டரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் கதையில் கேட்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனியோ. ஸோ நம்ம கதையோட ஹீரோ இவர் தான். அண்டு இவருக்கு ஹீரோன்னு தான் கூட ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்கள்ல. ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெசானியோ அண்ட் லாரன்ஸோ. ஸோ எல்லாமே ஓவில் தான் முடியும், அதனால ஞாபகம் வச்சிங்க. ஸோ இந்த 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆண்டனியோ, பெசானியோ அண்ட் லாரன்ஸோ, இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 3 பேருக்கு அடுத்து நமக்கு இப்போ ஹீரோ இருக்கார், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வில்லன் வேணும்ல. ஸோ வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷைலாக்ன்ற ஒருத்தர் தான் வில்லன். அதுக்கப்புறம் இந்த கதையில் இருக்கிற இந்த ஆண்டனியோவுக்கு யாரும் லவ்வரோ இல்லை எதுவோ யாரும் கிடையாது. பட் ஆனால் இவர் கூட இருக்கிற பெசானியோ அண்டு ஷைலாக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெசானியாவுக்கு ஹைரஸ் ஆஃப் த பெல்மாண்ட், அதாவது இளவரசி இல்லை அரசின்னு வச்சுக்கலாம். பெல்மாண்ட்டுன்ற ஒரு இடத்தோட, ஒரு ராஜ்யத்தோட ஒரு இளவரசியை தான் பெசானியா லவ் பண்ணுவார். ஸோ இவங்கள விரும்புவாங்க. இந்த லாரன்ஸோ அப்படின்றவர் யாரை விரும்புவாருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிகா அப்படின்ற ஒரு பொண்ணை விரும்புவாங்க. இந்த ஜெசிகா அப்படின்ற பொண்ணு யாருன்னாக்கா நம்ம ஆண்டனியோ ஷைலாக்னு சொன்னால 2 பேரும் ஆப்போசிட் கேரக்டர்னு சொல்லிட்டு எதிரி. நம்ம வில்லன் ஷைலாக் தானே. ஸோ ஷைலாகோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜெசிகா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் கதைக்குள்ளே பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்படியே போய்ட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட கடைசியில் போர்ஷியா அப்படின்ற ஒரு பொண்ணு வருவாள். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது வெனிஸ் நகரத்தில் ஆண்டனியோ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு வணிக வியாபாரம் செய்கிற ஒரு ஆள், ஷிப்பிங் பண்ணுறவங்க. ஸோ இங்கேருந்து அந்த பொருள் இங்கே வாங்குறது, இங்கே கப்பலில் ஏற்றி நிறைய கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவரோட ஃப்ரெண்டு பெசானியோ இருக்கார்ல, இவர் நான் சொன்ன மாதிரி ஹைரஸ் ஆஃப் த பெல்மாண்ட், அந்த இளவரசியை, பெல்மாண்டோட இளவரசியை விரும்புவார். ஸோ அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தேவைப்படும், ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு பொருள்லாம் கொஞ்சம் காசு தேவைப்படும். ஸோ அது வாங்கலனாக்க கல்யாணமே நடக்காதுன்ற ஒரு நிலைமைக்கு இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஆண்டனியோ கிட்ட ஹெல்ப் கேட்பார். ஆண்டனியோ கிட்ட அந்த டைமில் அவ்வளோ பணம் இருக்காது, ஏன்னா அவருக்கு வர வேண்டிய ஷிப்பு வராமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவர்கிட்ட பொருளும் இருக்காது, பொருளை விற்று காசாக்கவும் முடியாமல் அவர்கிட்ட பணம் இல்லாத நிலைமை இருக்கும் அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடுத்து ஊரில் பெரிய ஆளுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் பரம்பரை பணக்காரராக இருந்துகிட்டு இருக்க நம்ம வில்லன் இருக்கார்ல ஷைலாக், அவர் தான் பரம்பரை பணக்காரரு. ஸோ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்காக சரி ஓகே வேறு எதுவும் வழி கிடையாது, நீ இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னாக்கா இப்போ இந்த பணம் தேவைப்படுது, இந்த பணம் இல்லைனா அப்புறம் கல்யாணமே பண்ண முடியாமல் போய்டும். ஸோ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா நம்ம என்ன சொன்னாலும் அவங்ககிட்டே போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே போவாங்க. ஸோ போயிட்டு ஷைலாக் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது ஷைலாக் இதுக்காகவே காத்துட்டு இருந்தான் ரொம்ப நாளாகவே. எதனா பழி வாங்கலாமா, ஏன்னா ஆண்டனியோவை பிடிக்காதுல்ல. ஸோ எப்படி பழி வாங்கலாம் யோசிச்சு இருந்தவனுக்கு இப்போ இவங்களே ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தது இவன் என்ன சொல்லுவேன்னா, நான் உங்களுக்கு பணம் தரேன், பட் ஆனால் அது 3 மாதத்துக்குள்ளே எனக்கு திருப்பி தரணும். அப்படி ஒரு வேளை தராத பட்சத்தில் நான் உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் ஒன்று எழுதுவான். ஸோ அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவான். ஸோ அந்த பத்திரத்தில் படிக்கும்போது இந்த மாதிரி நான் 3 மாதத்துக்குள்ளே நான் பணத்தை திருப்பி கட்டலைனாக்கா, அதாவது ஆண்டனியோ சொல்கிற மாதிரி நான் கட்டலைனாக்கா நான் என் உடம்போட நெஞ்சு பகுதியிலேருந்து இருதயத்துக்கு பக்கத்துலேருந்து 1 பவுண்டு ஃப்ளஷ், ஒரு பவுண்டு தசையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கின மாதிரி அந்த பத்திரத்தை எழுதியிருப்பான். ஸோ ஆண்டனியோவுக்கு வேறு வழி கிடையாது, தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ இதை பண்ணி ஆகணுன்ட்டு அவன் கையெழுத்து போட்டு தந்துடுவான். நினச்ச மாதிரியே ஷைலாக் நினச்ச மாதிரியே ஆண்டனியோவால் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பணத்தை திருப்பி தர முடியல. ஸோ 3 மாதமாகியும் தர முடியாத காரணத்தினால ஷைலாக் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளை தூக்கின்னு போய்ட்டு கோர்ட்டில் நிறுத்திட்டான்.
நிறுத்திட்டு இந்த மாதிரி அவன் வந்து எனக்கு பத்திரம் எழுதி கொடுத்தான், இவன் வந்து எனக்கு பணம் தராத பட்சத்தில் இவனோட உடம்புலேருந்து நான் ஒரு பவுன் தசையை அவன் இருதயத்துக்கு ஹார்ட்டுக்கு பக்கத்துலேருந்து நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் வாதிடுறான். பட் நீதிபதி பார்க்குறாரு, பார்த்துட்டு ஷைலா கிட்ட சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் கெஞ்சலாக அவர், இல்லைப்பா இதெல்லாம் தப்பு, நீ வேணால் பணமாக வேணால் திருப்பி கேளு, 3 பங்கு இல்லை 4 மடங்கு அதிகமாக கூட நீ பணத்தை கேளு, அதை தரத்துக்கு கூட நான் ஏற்பாடு பண்ணுறேன், பட் ஆனால் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து இரக்கமற்ற செயல் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் ஆனால் ஷைலாக் வந்து அவன் என்ன நினச்சானோ அது நடந்துருச்சு அவனுக்கு. ஸோ நான் கண்டிப்பாக பத்திரத்துப்படி என்னவோ அதை சொல்லுங்கள், தீர்ப்பு இதுக்கு சாதகமாக தான் இருக்கணும், ஏன்னா பத்திரம் என் கையில் இருக்குது, ஸோ இதுதான் தீர்ப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் உண்மைக்கு இதுவாக நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிக்கே ஏற்று பேசுகிறான். ஸோ பார்த்த உடனேயும் ஆண்டனியாவும் ரெடி ஆகிட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, கோர்ட்டே வந்து இப்போ இதுக்கு மேலே இதில் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆகிட்டான். ஸோ அவனுக்கு வந்து அவனோட உடம்புலேருந்து தசை எடுக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அந்த நிபுணர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ டைம் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ பெசானியா வந்து சொல்கிறான், அப்பயும் பெசானியா சொல்கிறான் ஷைலாக் கிட்ட, நான் வேணால் இன்னும் கூட அதிகமாக சேர்த்து பணம் தரேன், ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு, நாங்கள் கண்டிப்பாக தந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் ஷைலாக் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சீனில் தான் வந்து போர்ஷியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறா. இந்த போர்ஷியான்ற பொண்ணு யாருனாக்கா ஒரு லாயர் பொண்ணுன்னு வச்சுங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே வந்த உடனேயும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு போய்ட்டு ஷைலாக் கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ ஷைலாக் கிட்ட போய்ட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, மன்னிக்கிறது வந்து மனிதனுடைய ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. நான் ஷைலாக் அதை கேட்கல. ரெண்டாவதாக வந்து இன்னொரு சான்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, எப்படின்னாக்கா இல்லைனா பணத்தை நீங்கள் வந்து இன்னும் ஒரு 3 மடங்கு இல்லை 4 மடங்கு திருப்பி கூட வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி அதிகமாக கூட வாங்கிக்கிங்க, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஷைலாக் ஒத்து வரல. ஸோ அதுக்கப்புறமா போர்ஷியா பார்க்குறாங்க, சரி ஓகே நீங்கள் போய்ட்டு இப்போ நீங்கள் ஆண்டனியா உடம்புலேருந்து தசையை எடுத்துங்க, ஃப்ளஷ் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். ஸோ அப்படி போகிற டைமில் அவங்களும் அறுக்கிறதுக்கு அந்த தசை எடுக்கிறதுக்கு ஆளுங்களும் வந்துட்டாங்க. அந்த டைமில் உடனே வந்து போர்ஷியா திடீர்னு சொல்கிறாங்க, அந்த கத்தியை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, உடனே போர்ஷியா வந்து நீங்கள் வந்து ஷைலாக்கை பார்த்து சொல்கிறாங்க. ஷைலாக்கை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னாங்க, நீ வந்து உன்னோட பத்திரத்தில் சொன்ன மாதிரி நீ வெறும் தசையை மட்டும்தான் எடுக்கணும், நீ வந்து ஃப்ளஷ்ன்னு தான் நீ சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்க, ஸோ நீ ஒரு ட்ராப் பிளட்டு கூட அங்கேருந்து வெளியே வரக்கூடாது உடம்புலேருந்து, ஒரு வேளை ஒரு பிளட் ட்ராப் கூட வெளியே வந்தாக்கா உன்னோட சொத்து முழுக்க கோர்ட்டுக்கு தான் சொந்தமாகும். ஸோ அதுக்கப்புறம் உன்னோட ஃபுல் இதையும் வந்து ஜப்தி பண்ணுறாங்க. நீ பத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கியோ பத்திரத்துப்படி நீ வந்து வெறும் தசையை மட்டும்தான் எடுக்கணும், நீ ரத்தத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து ஷாக் ஆகிடுவான். ஐயோ தசையை எடுக்கணுன்னாக்கா ரத்தம் எடுக்காமல் எப்படி தசையை மட்டும் வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப அரண்டுருவான். ஸோ உடனே சொல்லுவான், இல்லை நான் விட்டுடுறேன், எனக்கு அந்த பணம் கூட திருப்பி வேணாம், நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே போர்ஷியா இப்போ இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க, டேய் மாட்டினியா, இப்போ நீ உன்னோட அதெல்லாம் ஒத்து வர முடியாது, நீ உன் பத்திரத்துப்படி நீ எடுக்கலை, ஸோ இப்போ நீ கோர்ட்டை அவமதிச்சிட்ட, ஸோ கோர்ட்டோட இது வந்து படி உன்னோட சொத்தெல்லாம் வந்து இப்போ கோர்ட்டுக்கு சொந்தம், கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், ட்ரஸ்ட்டுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா சொல்லுவாங்க. ஸோ அதன்படி நீதிபதியும் அப்பாடா எப்படியோ நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனையை இந்த பொண்ணு வந்து எப்படியோ தீர்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி சொல்லி அவனோட ஃபுல் சொத்தையும் வந்து ஆக்கிரமித்து பாதி வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும், பாதி வந்து நான் சொன்னல ஷைலாக்கோட பொண்ணு ஜெசிகா, அதாவது நம்ம ஆண்டனியாவோட ஃப்ரெண்ட் லாரன்ஸோவை விரும்புகிற அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்லபடியாக வாழட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டனியா அப்போ கூட ஆண்டனியா வந்து நம்ம ஷைலாக் கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீ நல்லவனாக மாறிடு, அது மட்டும் இல்லாமல் நீ கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிடு. அதாவது வந்து ஷைலாக் வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்தவன். ஷைலாக் வந்து சொல்லுவான், நீ கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகள்லாம் வழங்குவான். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அவன் மாற மாட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா கோர்ட் வந்து அவனை நாடு கடத்திடுவாங்க. ஸோ இதோட கதை முடியும். இவங்க எல்லாரும் அப்புறம் போர்ஷியா அண்டு ஆண்டனியோ அண்ட் அப்புறம் லாரன்ஸோ அண்ட் ஜெசிகா, அப்புறம் பெசானியோ, அப்புறம் பெல்மோட் ஹைரஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஜோடியாக சேர்ந்து வாழ்கிறது தான் கதைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எண்டிங் எனக்கு அதுக்கப்புறம் தெரியாது. ஸோ நம்ம பாடத்தில் இருக்கிற வரைக்கும் ஷைலாக் நாடு கடத்துகிற வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப லென்த்தியான வீடியோ, நான் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பேசுகிறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது நான் புரியல இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேனாக்கா அதை கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா ஒரு பாடத்துலேருந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேனாக்கா அதையும் கீழே சொல்லுங்கள். அண்ட் மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ guys, have a great day, have a great night ahead for you. Bye guys.